வணக்கம். உங்கள் வீட்டுக்கு சுவையான அறுசுவையான ஒரு விருந்து தேவையா? அதுக்கு நம்ம வேலூர் கிரி கேட்டரிங்ஸ் வாங்க. அறுசுவையான ஒரு விருந்து உங்கள் வீட்டுக்கான திருமணம் மற்றும் காது குத்து சுப நிகழ்ச்சிகளுக்கு கிரி கேட்டரிங்க்கு நீங்கள் ஆர்டர் செய்தால் மட்டும் போதும். அறுசுவையான அவங்க விருந்து படைக்கிறாங்க. சரி, நம்ம கூட கிரி கேட்டரிங்கோட உரிமையாளர் நம்ம கூட இருக்காரு. இவர் இந்த கேட்டரிங் எப்போ ஆரம்பித்தார், அதே போல் இவர் இந்த கேட்டரிங்கில் எத்தனை வருடமாக இந்த கேட்டரிங் சர்வீஸ் நடத்திட்டு வர கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அருணகிரி, முழு பேர் அருணகிரி, கிரின்னு சொல்லுவாங்க. சபரிகிரிஸ் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ்ன்னு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 45 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோம். 45 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் பண்ணுறோம். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கோவில் நிகழ்ச்சிகளுக்கு பாக்கி இருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறோம். மசாலா ஐட்டங்கள் ஜாஸ்தி இல்லாமல், பிளாக் சால்ட், அஜினமோட்டோ இதெல்லாம் ஜாஸ்தி கலக்காமல் உடம்பு கெடாத வகையில் சமையல் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எப்போ கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிங்க? எந்த வயசு? 18 வயசுலேருந்து நான் ஹோட்டலில் இருந்து ஆரம்பித்து, அப்புறம் ஒரு ராஜகோபால் ஐயர் அப்படின்றவர்கிட்ட இருந்து தயாராகி, அப்புறம் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தொழில் எடுத்து ஆரம்பிச்சு இப்போ 45 வருஷம் முடிஞ்சது. நான் என்னோடய தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, இப்போது நம்ம வேலூர் கருமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வந்துருக்கீங்க. இங்கே பொதுமக்கள் இப்போ எவ்வளோ பேர் சாப்பிட்டு போயிருப்பாங்க, எவ்வளோ சமைச்சிருப்பீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 3500 பேர் இன்றைக்கி ஒரு வேளைக்கு மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க. 7ஆம் தேதியிலேருந்து சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வேளைக்கு 750லேருந்து 1000 பேர் சராசரியாக இருந்தது. கும்பாபிஷேக தினமான நேற்றையும் இன்றைக்கும் 2 நாளும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு ஒரு 3500 பேர் எடுத்து சாப்பிட்றாங்க. சரி, இப்போ பொதுமக்கள் இவ்வளோ பேர் வரும்போது இந்த கேட்ரிங்கை நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா எப்படி? ஆமாம், அவங்க எல்லாம் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்றாங்க. எந்த அளவுக்கு கூட்டங்கள் வருதோ செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம வேலூர் மட்டும் பண்ணிங்களா? எங்கே என்ன? இல்லை, ஆந்திராவில் போகிறோம், கர்நாடகாவில் போகிறோம், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போகிறோம். என்ன மாதிரி கேட்பாங்க? அது எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆந்திரா சைடில் இருக்கிற மாதிரி ஒரு இது கேட்பாங்க. கர்நாடகாவில் இதுக்கேற்ற மாதிரி தமிழ் சாப்பாடு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே சிலர் வைதிக சாப்பாடு தனியாக இருக்கும். வெங்காயம் பூண்டு மசாலா இல்லாத ஒரு சாப்பாடு, அது வித்தியாசமாக இருக்கணும்னு இங்கே எல்லாருக்கும். இப்போ மினிமம் ஒரு வெளியூரில் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு கான்ட்ராக்ட் எடுத்தீங்க? 20,000 பேர் இருக்குது. 20,000 பேர். சூப்பர். மாநாடு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய அந்த கேட்டரிங் சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா க்ளீனாக இருக்கும். என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது பார்த்த மாதிரி பண்ணிட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீயோன்னு எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் கொடுத்துருவோம். இல்லை, இப்போது பொதுமக்கள் பார்த்தா இன்றைக்கி அண்ணா கோவிலோட கும்பாபிஷேகம், இந்த கும்பாபிஷேகம் சாப்பிடும்போது சுவையாக நல்லா அருமையாக இருந்தது. அதே போல் ஒரு சுப விசேஷம், கல்யாணம் அந்த மாதிரிலாம் வரும், அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம். ஸ்வீட் ஐட்டம்லாம் எப்படிங்க? எல்லா ஐட்டமும் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா ஸ்வீட் ஐட்டமும் ஆந்திரா கர்நாடகா சைடில் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். எல்லா ஐட்டமும் பண்ணி கொடுத்துருவோம். எது பெஸ்ட்டு உங்களோட டிஷ்ஷுன்னு சொல்லி? இப்போ இன்றைக்கி நெய் லட்டு போட்டிருக்கிறோம். இந்த நெய் லட்டு திருப்பதி லட்டு மாடலில் இருக்கும். அந்த நெய் லட்டு எல்லோரும் பிரியமாக சாப்பிடுவாங்க. சுப விசேஷத்துக்குன்னு இன்றைக்கி இந்த லட்டு போட்டிருக்கோம். ஒரு 4000 லட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அந்த நெய் லட்டோட வடை பாயசத்தோட சாப்பாடு இன்றைக்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது மட்டும் வேறு என்ன ஸ்வீட் ஐட்டம்னு வேறு என்ன? நிறைய பெங்காலி போடுறதுக்குன்னு அதுக்கு என்ன பெங்காலி ஐட்டங்கள் அதுக்கு உண்டான ஆளுங்கள்லாம் இருக்காங்க. எது எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆள் வச்சு பண்ணுவோம். ஹைதராபாத் பிரமிடு ட்ரஸ்ட்டு அப்படின்ற இடத்துல மாநாடு பண்ணியிருக்கு. அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். 10 நாளில் அங்கே பண்ணியிருக்கோம். 10 நாள்? ஆமாம். காலையில் டிஃபனு 10,000 பேர், மத்தியானம் சாப்பாடு 20,000 பேர், நைட்டு சாப்பாடு 12,000 பேர், அந்த மாதிரி 10 நாள் 10,000 20,000 பண்ணும்போது மாநாடு அதுக்குண்டான ஆள் அதுக்குண்டான வசதிகள் அங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் பண்ணோம். ஒரு வேலைக்கு 5,000லேருந்து 7,000 பேர், அந்த மாதிரி 10 நாள் அங்கே பண்ணோம். அங்கே இங்கே ரமேஷ் ஜுவல்லரின்னு அவர் மூலியமாக அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது மூலியமாக பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த குருஜியே வந்து திரும்ப ஹைதராபாத்தில் ஹெட் குவார்ட்டரில் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அங்கே போய் பண்ணிட்டு வந்தோம். 12 நாள் அங்கே இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். சரி, இப்போது நம்ம வேலூர் இந்த கும்பாபிஷேகத்தில் குறைஞ்சபட்சம் இந்த 7 நாளில் எவ்வளோ பேர் சாப்பிட்டு போயிருப்பாங்க? இந்த 7 நாளில் வந்து 7ஆம் தேதியிலேருந்து 4 நாள் சாப்பாடு, இது வரைக்கும் ஒரு 12,000 பேர் சாப்பிட்டு. 12,000 பேர். 12,000 போயிட்டே இருக்கு. டெய்லி போயிட்டு அப்படி இருக்கும்போது டிஃபனு சாப்பாடு எல்லாம் எப்படி வேணுமோ அப்படி பண்ணி 3 வேலைங்களா? 3 வேலையும். காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன், அந்த மாதிரி ஒரு 12,000 பேர். அதிகப்படியான மசாலா இல்லாமல் உடம்பு கெடாமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம்.
சுவையான மசாலா ஐட்டம் எல்லாமே நம்மளுடைய ஆர்கானிக் அது மாதிரி ஓகே ரொம்ப நன்றி 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 வணக்கம் வணக்கம்